போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ்ல 57th வீடியோ பார்க்க போறோம். அதாவது தினம் 5 கணிதம்ன்ற சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம பார்க்க போறது 57வது வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா LCM HCFன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண், ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து இந்த 156 126 ரெண்டு நம்பரால டிவைட் ஆகிற நம்பர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணா பெருசா போயிட்டு இருக்கும். இந்த நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு மிகச்சிறிய 5 இலக்கங்கிறது என்ன 10,000. அந்த 10,000 டிவைட் பண்ணி நமக்கு ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர் அப்படியே கொண்டு வந்து அந்த 10,000 ஆட் பண்ணும். அவனால வேணாம், ரொம்பவே சிம்பிள். நமக்கு மிகச்சிறிய 5 இலக்கம் என்னன்னு கேட்டாங்கனாலே 9ஆல வகுபடுற நம்பர் மட்டும்தாங்க ஆன்சரா வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9ஆல வகுபடுற நம்பர் மட்டும்தான் ஆன்சரா வரும். செக் பண்ணிடலாங்களா? 9ஆல வகுபடுறதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம்னா, கொடுத்திருக்க டிஜிட்டை ஆட் பண்ணுங்க. டிஜிட் ஆட் பண்றப்போ 9 வருதான்னு பாருங்க. 1 + 8 9. ஸோ இது ரெண்டும் 9ஆல வகுபடும். ஆனா பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 2 இருக்கு. ஸோ இந்த ஃபுல் நம்பரும் 9ஆல வகுபடாது. ஆப்ஷன் பில என்ன கொடுத்திருக்காங்க, 14,308 கொடுத்திருக்காங்க. ஸோ 1ஐயும் 8ஐயும் கூட்டும் போது 9. ஸோ அடிச்சு விட்டுலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, 4 + 3 7. 7 வந்து 9ஆல வகுபடுமா? வகுபடாது. ஸோ ஆப்ஷன் பி கட்டு. ஆப்ஷன் சில 14,108 கொடுத்திருக்காங்க. 1ஐயும் 8ஐயும் வந்து ஆட் பண்ணும்போது 9 கிடைக்கும். பட் 4 + 1 5. 5 வந்து எக்ஸாக்டா 9ஆல டிவைட் ஆகாது. அப்போ 3 ஆப்ஷன் ஆன்சர் என்ன, டீன்றதான் ஆன்சர். செக் பண்ணிடலாங்களா? 9ஆல வகுபடுதானே. 1 + 8 9. 4 + 5 9. அப்ப இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் 9ஆல வகுபடுது. மிகச்சிறிய 5 இலக்க எண் எல்சிஎம் கேட்டாங்கனாலே 9ஆல வகுபடுறது மட்டும்தான் ஆன்சரு. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா லைக் பண்ணாங்க, லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நமக்கான செகண்ட் சம் பார்த்துருங்களா? நமக்கான இரண்டாவது சம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு தொடர் வரிசை அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸ்பெஷல் சீரீஸ் நம்பர் சிஸ்டத்துல ஸ்பெஷல் சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1³ + 2³ + 3³ வேல்யூ அப் டு n³ கூடுதல் தான் 8281 கொடுத்துருக்காங்க. இதே 1ல இருந்து n-க்கு என்ன மதிப்பு வரும் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளா ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இந்த 8281க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 1ல இருந்து n வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் கிடைச்சிடும். எப்படி சார் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது? அதாவது நம்ம இதுக்கு ஷார்ட்கட்டே கொடுத்து வச்சிருக்கோம். அதாவது நம்மளோட பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் தமிழ்க்கு யூடியூப் சேனல் போங்க. போயிட்டு பிளேலிஸ்ட்ன்ற ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை கிளிக் பண்ணிட்டு பேசிக் மேக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் பாருங்க. ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதானே. ஸ்கொயர்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்ன. ஸ்கொயர் ரூட்டுக்கான ஷார்ட்கட் வேணாலும் சொல்லுங்க, தனியா நம்ம கிரியேட் பண்ணி போட்டு கொடுப்போம். ஓகேங்களா? ஸ்கொயருக்கான ஷார்ட்கட் பாருங்க. அதே மாதிரி கியூபுக்கான ஷார்ட்கட் போட்டிருக்கோம். மறக்காம ரெண்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சிம்பிளா பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா 2 டிஜிட்டை தனியா பிரிச்சிருங்க. 2 டிஜிட்டை தனியா பிரிச்சுட்டு இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு தான் நமக்கு வேலை. எந்தெந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும், 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும், 9 ஸ்கொயர் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். 9 × 9 81. ஸோ அவ்வளவுதான், இதோட வேலை முடிஞ்சு. கட் பண்ணி விட்டுறலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 82 இருக்கு. அதாவது 82க்கு சமமா அல்லது அதை விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன, 81 தான் ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயர் நம்பரு, 9ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 81. ஓகே சார், இப்ப 2 நம்பர் கிடைச்சிருக்கு. எப்படி சார் இதுல இருந்து ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்றதுன்னா, எப்பயுமே நமக்கு நடு வேல்யூங்கிறது எதுல முடியும், 5ல முடியும். கரெக்டுங்களா? 1ல இருந்து 10க்குள்ள இருக்க மிட் வேல்யூ என்ன, 5. அப்ப 95ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. 95ஓட ஸ்கொயர் வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, 5 மட்டும் தனியா பிரிங்க. பிரிச்சுட்டு 5 ஸ்கொயர் பண்ணிருக்க. ஸ்கொயர் பண்ணா 25 வச்சுக்கலாம். அப்ப நமக்கு பேலன்ஸ் 9 மட்டும் இருக்கே சார், என்ன சார் பண்றது? 9க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போற கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன, 10. அப்ப 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 90ன்னு கிடைக்கும். அப்ப 90 25. அப்ப 95ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 90 25ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு 90 25 விட கம்மியான வேல்யூ கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்ப 99ங்கிறது 90 25 விட அதிகமா தான் போகும். அப்ப 82 81ங்கிறது என்ன வேல்யூவாக இருக்க முடியும், 91 மட்டும்தான் இருக்க முடியும். நமக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. சிம்பிளா ஸ்கொயர் ரூட் எடுக்க மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி மாடலை அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா 1.5 மார்க். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் 1.5 மார்க். நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சம் தான். பாருங்க, பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை வாசிச்சு பாருங்க, பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை வாசிச்சு பாருங்க. அதாவது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2015ல இருந்து, அதாவது 2012ல இருந்து
15க்குள்ள கேட்ட கொஸ்டின். பட் கீழே இருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா 126வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரெண்டுமே சேம் சம் தான். எதுக்கு சார் இப்ப ரெண்டுதையும் சொல்ல வர்றீங்க அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கும். அப்போ கண்டிப்பா மேக்ஸ்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் வருமானு கேட்டீங்கன்னா ப்ரூஃப் நண்பா, ப்ரூஃப். நம்ம இதே மாதிரி ப்ரூஃப் வீடியோஸும் நம்மளோடதுல போட்டுட்டு இருக்கோம். ஒரு கொஸ்டின் வந்து வேரியஸ் எக்ஸாம்ல கேட்டது வந்து ப்ரூஃப் வீடியோனே கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஒன் கொஸ்டின் ப்ரூஃப் வீடியோ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கனாலே பிளேலிஸ்ட் கிடைக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னாலே எவ்வளவு கொஸ்டின் வந்து இது வரைக்கும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்றத போட்டுட்டு இருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ட்ரெஸ்ஸோட பிரைஸ் வந்து 2100ல இருந்து 2520 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ், அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி அதிகரிப்பு சதவீதம்னு கேட்டாங்கன்னா நமக்கான 100% அப்படின்றத பாத்தீங்கன்னா சின்ன வேல்யூ எடுத்துக்கோங்க. 2100 ரூபாய் தான் நமக்கு பேஸ் வேல்யூ. இதுல இருந்து தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2520. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அதாவது 420 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 420 அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நான் அமௌண்ட் சைடு எழுதிக்கிட்டேன். இதோட பர்சன்டேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் அப்பேரங்கிறது இன்க்ரீஸை குறிக்கும். இதை சிம்பிளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைட்லனாலும் சிம்பிளை பண்ணலாம். ஆக்சுவலி இது என்ன டாபிக்? பர்சன்டேஜ்ன்ற டாபிக். பர்சன்டேஜ் பாருங்க, நம்ம 100% தான் சால்வ் பண்றோம். இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் நம்ம சேம் இதே மாதிரி டாபிக் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். பாக்ஸ் மெத்தடை வச்சு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளை பண்ணிடலாங்களா? 100ல இருக்க 2 0வையும் 2100ல இருக்க 2 0 அடிச்சிருக்கேன். பாருங்க, நான் நேருக்கு நேராக தான் அடிச்சிருக்கேன், கிராஸ்ல அடிக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி 21 அடிக்கிறேன். ஒரு 21 21, 2 21 42, ஒரு 0 இருக்கு, ஒரு 0 போட்டுருங்க. அப்ப எவ்வளவு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு பாருங்க. 20% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த சம் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டுகளில் இருந்து. அப்போ ஒரு சீட்டுக்கட்டுல வந்து மொத்தம் 52 கார்டு இருக்கும். அப்ப டினாமினேட்டர்ல 52 போட போறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொத்த விளைவை வந்து கீழே போட்டுருணும். ஓகேங்களா? ஒரு டைஸை உருட்டும் போது மொத்தம் எவ்வளவு நிகழ்ச்சிகள் வந்து நடக்கலாம்? ஒரு டைஸுக்கு 6 சைடு இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல 6 தான் போட முடியும். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 52 கார்டு இருக்கு. இதுல இருந்து என்ன கேட்கறாங்க? ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன். படை வீரன்னா ஒண்ணு இல்ல, இங்கிலீஷ்ல பாருங்க ஜாக்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு எத்தனை டெக் ஆஃப் கார்டு இருக்கு? 4 டெக் ஆஃப் கார்டு இருக்கு. கரெக்டுங்களா? 4 டெக் இருக்கு. என்னென்ன டெக் வரும்? கிளப்பு, ஸ்பேடு, ஹார்ட், டைமண்ட். ஓகேங்களா? டைமண்ட்ற 4 டெக் ஆஃப் கார்டு இருக்கு. இந்த 4லுமே என்ன இருக்கும்? 4லுமே ராஜா இருக்கும். அப்போ ராஜால 4 சீட் இருக்கு. ராஜான்னு மேல எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ராஜால 4 சீட் இருக்கு. ராணில எத்தனை சீட் இருக்கும்? ராணிலையும் 4 சீட் இருக்கும். அதே மாதிரி ஜாக்ல எத்தனை சீட் இருக்கும்? 4 சீட் இருக்கும். எல்லாமே வெவ்வேறு சீட்டுகள் தான். இது 3த்தையுமே சேர்ந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்குங்களா? அந்த 12 அப்படியே மேல போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. 12. 4 ராஜா இருக்கும். அதாவது கிளப்ல ஒரு ராஜா, ஸ்பேட்ல ஒரு ராஜா, ஹார்ட்ல ஒரு ராஜா, டைமண்ட்ல ஒரு ராஜா. அதே மாதிரி 4 ராணி இருக்கும். கிளப் ராணி, ஸ்பேட் ராணி, ஹார்ட் ராணி, டைமண்ட் ராணி. அதே மாதிரி ஜாக்கும் 4 சீட்லயும் இருக்கும். 4மே ஒரே கார்டு இல்ல, வெவ்வேறான கார்டு. அதனால 3த்தையும் ஆட் பண்ணீங்கனாலே போதும். அப்போ மொத்தம் 12 கார்டு கிடைச்சிருக்கு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு. இதை சிம்பிளை பண்ணா போதும், நமக்கான ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிடும். 3 × 4 12, ஒரு நாள் 4, பேலன்ஸ் 1, 3 × 4 12. அப்ப 3/13 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் சில இருக்கு. 3/13, 3/13. ஓகேங்களா? டெக் ஆஃப் கார்டு கேட்டாங்கனாலே ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? நமக்கான அடுத்த சம் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த சம் பார்த்தீங்கன்னாலும் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நபரோட சேலரி வந்து 50% குறைக்கிறாங்க. அந்த 50% குறைச்சதுக்கு அப்புறம் திரும்பி என்ன பண்றாங்க? குறைக்கப்பட்ட சேலரியில இருந்து 50% இன்க்ரீஸ் பண்றப்போ அவரோட பர்சன்டேஜ்ல என்ன மாற்றம் ஏற்படும்? அவரோட சேலரியில என்ன மாற்றம் ஏற்படும்ன்றதா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2%, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்னு டிக்ரீஸ் ஆகுது, அல்லது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, அல்லது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கனாலே இந்த நெட் எஃபெக்டிவ் ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. A+B + AB/100. இதுல பாசிட்டிவ்னா, அதாவது இன்க்ரீஸ்னா அதிகரிக்குது அப்படின்னா பிளஸ்ல எடுத்துக்கோங்க,
டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸ்ல எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸ்ல எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 50% குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 50ங்கிறத நான் -50ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏவோட வேல்யூ -50. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 50% அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பியை வந்து நான் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப +50. அப்ப பிளஸ் இன்ட்டு ஏங்கிறது -50, பிங்கிறது +50. ஓகேங்களா? +50 டிவைடட் பை 100. -50 +50 கட் பண்ணி விட்டுறலாம். 100ல இருக்க 2 ஜீரோவையும் 50ல இருக்க ஜீரோஸையும் கட் பண்ணிடுறேன். அப்ப நமக்கு பிளஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ்ல கிடைக்கும். கரெக்டுங்களா? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 5 இன்ட்டு 5 25. இந்த மைனஸ்ங்கிறது எதை டினோட் பண்ணும்? டிக்ரீஸ், குறைவை டினோட் பண்ணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்களேன். 25% நஷ்டம். லாபம்னா கூடுதலா இருக்கும், நஷ்டம்னா குறைத்தலா இருக்கும், குறைவா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 25% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இன்னைக்கான 5 சம் அவ்வளவுதாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட் எஃபெக்டிவ் ரொம்பவே முக்கியமான சம்மு. இதே மாதிரி உங்களுக்கான ஹோம்வொர்க் என்னன்னா, இதே நான் என்ன பண்ணிடுறேன்? 30ன்னு மாத்திடுறேன். ரெண்டுத்தோட வேல்யூமே 30ன்னு மாத்திடுறேன். ரெண்டுத்தோட வேல்யூமே 30% குறைக்கப்பட்டு 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவரது வருமானத்தில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இவ்வளவு தாங்க இன்னைக்கான 5 சம். ஓகேங்களா? இதோட நம்ம எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்கோம்? 57 வீடியோஸ் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தவங்க, அதாவது 1ல இருந்து 57 வரைக்கும் பார்த்தவங்க ஃபயர் சிம்ல மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா அட்லீஸ்ட் ஒரு நண்பருக்காவது நீங்க இந்த வீடியோவை பகிருங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து பெருசான வியூஸ் போடுங்க, 200 300 இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சீரீஸ் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றத எங்களோட எண்ணமும். அதனால நீங்க தான் பயன்பெற போறீங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.